ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்னோ போவா ஸ்லிம் 5G. இந்தியாவிலேயே ரொம்பவே ஸ்லிம்மான ஃபோனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1.5K 3D கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் நமக்கு வந்துடும். ஃபேஸ் லாக்கும் இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 156 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 5.95 mm கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 17.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 144 Hz செட் ரெஃப்ரெஷ் செட் வரும். 240 Hz செட் டச் சாம்பிளிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். அது மிலிட்டரி கிரேட் ப்ரொடக்ஷனுமே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6400 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G மொபைல் தான். 6 நானோ ப்ராசஸ் பண்ணது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே வருது. நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஒரு 3000 4000 அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. 5120 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துட்டு அதில் 5000க்கு மேலே பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு கேமரா. பின்னாடி வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. நடுவில் லைட் இருக்கும். 50 + 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா 13 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். பின்னாடி வந்து அந்த கேமரா இருக்குல்ல, அதில் வந்து LED நோட்டிஃபிகேஷன் லைட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த லைட்டுமே அந்த வசதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு OS பொறுத்த வரைக்கும் Android 15லையும் iOS 15ல ரன் ஆகிட்டு இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம் ஒயிட் ஒன்று, கூல் பிளாக் ஒன்று, ஸ்கை ப்ளூன்னு 3 கலர் வேணும் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் மேலே கொடுத்துருக்காங்கிறது நல்ல விஷயம். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Type C கொடுத்துருக்காங்க. சார்ஜரு UFS 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு மைனஸாக தெரியுது. ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் தான். 8128 கொடுத்துருக்காங்க. 20000. ஸோ இதில் வந்து 20000 கொடுத்துட்டு ப்ராசஸர் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. கேமராவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராசஸர் வந்து இப்போலாம் வந்து 10000 மொபைலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6400ங்கிறது 10000 12000லேயே கொடுக்குறாங்க. இதை போய் 20000 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருந்துருக்கலாம். பரவாயில்ல. ரொம்ப ஸ்லிம்மாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிங்க. அந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆனால் இது ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைல் வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு பார்க்க லுக்காக இருக்கணும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மொபைல் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.